கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? 19வது வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. ஓ ஜீசஸ். அப்போ ஆண்டவர் நான் 40 நாள் உபவாசம் பண்ணது, நான் இரவு பகல் ஜெபம் பண்றது, தண்ணி குடிக்காம, பாரு, இதை வச்சுட்டு நீ மகிமையை பார்க்க முடியாது. நீ என் மகிமையை பார்க்கணும்னா என்னுடைய மொத்த தயவையும் நான் உனக்கு முன்னாக கடந்து போக பண்ணணும். சொல்லிட்டு தான் சொல்லுவார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா. இது கர்த்தர் சித்தம் வைக்கிறது. அப்ப ஆண்டவருடைய கிருபைக்காக, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த கிருபாசன தண்டை தைரியமா, நான் இன்னைக்கு உபவாசம் பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு பைபிள் படிச்சுட்டேன், நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு இப்படி பயங்கரமா ஊழியம் பண்ணிட்டேன், அதனால நான் பவுலே போன வாரம் கேட்டோம், என்ன போன வாரமா அதுக்கு முந்தின வாரம் கேட்டோம்ல, என்ன சொல்றாரு தெரியுமா? எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதல்ல தகுதி, எப்படியாவது தகுதி ஆயிரணும். ஆமா. ஒரு நாள் ஒரு 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 ஃபங்க்ஷன்ல ஒருத்தர் சாட்சி சொல்றார், எனக்கு இந்த பூமி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் வந்தா நான் எப்போ வேணாலும் போயிடுவேன், நான் எதுக்கு இருக்கிறேன்னா என் மனைவி பிள்ளைங்க இப்போ வந்துட மாட்டாங்க. நான் நினைச்சேன் அவங்க போனாலும் போவாங்க, நீர் அவங்க பாம்போல நிக்கிறாங்க பக்கத்துல, எனக்கு என் மனைவி பிள்ளைகள் நினைச்சா அவங்களும் ஆராதிக்கிறவங்க தான். அவர் என்ன சொல்றாரா அப்படின்னா, கடைசியில் பேசும்போது சொல்றாரு, அதாவது நான் 2 மணிக்கு ஜெபம் பண்றேன், 3 மணிக்கு ஜெபம் பண்றேன், திடீர்னு 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், திடீர்னு ஜெபம் பண்ணுவேன். ஆனா எங்க வீட்டில் உள்ளவங்களாம் அப்படி கிடையாது. அவங்களால அதெல்லாம் அந்த லெவலுக்கு இன்னும் அவங்க வரவே இல்லை. அப்ப இதை வச்சு அவரே கால்குலேட் பண்றாரு, அவரே டிசைட் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, இப்ப ஆண்டவர் வந்தா இவரு போயிருவாராம், அவங்க ஆமாம் நேரம் போயிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன். இப்போ இயேசு கிட்ட வந்து எத்தனை பேர் இந்த மேட்டரை பேசிட்டு இருக்கிறாங்க? என்ன மேட்டர்? ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் பேசிட்டு இருக்கிறாங்க? சரி, 3 பேர்ல ஒரு ஆளை விட்டுருங்க. யாரை விட்டுருங்க? ஆமா விட்டுருங்க. யார் 2 பேர் பிரதானமா நிக்கிறாங்க? யாக்கோபு. இதை கேட்டு மற்ற 10 பேர் என்ன ஆனாங்க தெரியுமா? 20-24 சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற 10 பேரும் அதை கேட்டு 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். 25வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, யார? விண்ணப்பத்தோடு வந்த 2 பேரையும், எரிச்சலா இருந்த மற்ற 10 பேரையும் மொத்தத்தில் உடைச்சிட்டாராங்க. அப்பொழுது இயேசு அவர்களை, இதுதான் அவருடைய கிருபை, இதுதான் அவருடைய, அவர் நினைச்சார்னா யாரை வேணாலும் பக்கத்துல கூடுவார். இன்னைக்கு நானும் நீங்களும் அவர் அண்டை வந்து நிக்கிறோம்னா அது அவர் நினைச்சதுனால. நம்ம நினைச்சு எவ்வளவு நெருங்க முடியாம இருந்தோம் தெரியுமா? எவ்வளவு பவுலே சொல்றாருல, நிர்பந்தமான மனுஷன். அதனாலதான் சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? ஆமென். உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால், 26, அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரன். அதாவது நீ எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இந்த தாழ்மை, அந்த பணிவு, இதை விட்டுறாத, இதை விட்டுறாத. இது நஷ்டம் ஆயிட்டுன்னா நீ என்னை விட்டு தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்க 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 ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டாக போகிறேன், நான் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங், நான் தேவையில்லாம அதனால நான் போயிடுவேன். இந்த நம்ம நீதி எல்லாம் அழுக்கான கந்தை அவர் சித்தம் வைக்கணும். அதனால தான் குஷ்டரோகி கேட்டால், நீங்க மனசு வச்சுட்டீங்கன்னா உமக்கு சித்தமானால், இந்த உணர்வு எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். மோசே, நீ என்கிட்ட நீ கூடாரத்தை பெயர்த்து தனியா போட்டல்ல, நீ வந்து அந்த கன்றுக்குட்டியை உடைச்ச, இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யாம சும்மா கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்துட்டு ஆண்டவரை சித்தம் வைங்கன்னா சித்தம் வைக்க மாட்டார், அவர் வேற சித்தம் வைப்பார்.
ஆனா செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். ஆனா அதே நேரத்தில் நம்ம மனசு எப்படி இருக்கணும் தெரியுமா? அவர் மனசு வச்சாதான் உண்டு. அவர் மனசு வச்சாதான் உண்டு. சிலுவையில தொங்கின கள்ளன் 6 மணி நேரம் தான் கொஞ்ச நேரம் இயேசுவோடு இருந்தான். அவனுக்கு அந்த சத்தியம் கிடைச்சிட்டு பாருங்க, நீங்க நினைச்சா உங்களுடைய ராஜ்யத்தை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு பரலோகம்ப்பா. என்ன ஒரு ஃபெய்த்! நீங்க ஜீசஸ் அவன் எவ்வளவு பெருசா பாக்குறான் பாருங்க. ஜீசஸ் பெருசு, என்ன ஃபெய்த்! எவ்வளவு ஆண்டவர், நீங்க நினைச்சா எனக்கு ஹெவன். இப்படி ஒரு ஃபெய்த். அப்ப நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, இதுதான் உனக்கு என் பக்கத்துல இருக்கணுமா? நீ எதுல போக்கஸ் பண்ணணும் தெரியுமா? என் கிட்ட. எரிச்சலா இருக்கிறவங்களையும் கிட்ட வர வைக்கிறார், கேட்டவங்களையும் கிட்ட வைக்கிறார், கேட்காதவங்களையும் கிட்ட வர வைக்கிறார். சிலருக்கு பாருங்க, அவங்க கேட்க மாட்டாங்க, அடுத்தவங்க கேட்டா அவங்களுக்கு பிடிக்காது. அது அப்படிதான். இந்த ஜெபிக்காதவங்களுக்கு ஜெபிக்கிறவங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். சர்ச்சில் தூங்காதவங்களுக்கு தூங்குறவங்களை பார்த்தா அது ஒரு நம்ம சும்மா தானே இருக்கிறோம். இவங்க ஏன் பக்கத்துல இருந்து ஆமேன் ஆமேன் அல்லேலூயா சொல்லி சொல்லி இந்த கொஞ்ச நேரம் தூங்குறத கூட, அதுவும் சிலர்லாம் கூப்பிட்டு கை கொடுப்பாங்க. இந்த சர்ச்சில் கை கொடுக்க சொல்லும் போது அவங்களுக்கு மேல வர கோவம் எது பார்த்தா தெரியும். சிஸ்டர் பிரைஸ் லார்ட், கையை தட்ட வச்சுற, அடுத்தவரும் பக்கத்துல வந்து இருந்தா தானே. இந்த கேட்க இவங்க 10 பேர் கேட்கல, ஆனா கேட்கிறவன் மேல என்ன தெரியுமா? எரிச்சல். கேட்கறான் பாரு, கேட்டு பெருசா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, நீங்க 10 பேர் சோறுக்கு முந்திட்டு இருக்கும் போது, பந்திக்கு முந்திட்டு இருக்கும்போது, அப்பா அவங்க ராஜ்யத்துல அங்க ஆண்டவர் பார், எல்லாரும் வா கிட்ட, உமாவோட இருக்கணும், உங்க கூட இருக்கணும். இதுவே நம்முடைய ஆசையாய், இதுவே நம்முடைய வாஞ்சையாய், இதுவே நம்முடைய பிரதான நோக்கமாய். இன்னைக்குள்ள இந்த வேட ஒரு காரியம், தேவனுக்கு அடுத்த காரியம் நம்முடைய பிரதான நோக்கமா இருந்தால் அது செய்வதற்கான ஸ்ட்ரெங்கும் ஃபேவரும் கிடைச்சிட்டே இருக்கும். இது சத்தியம். ஜெபிக்கலாமா? அமர்ந்திருப்பே அருகினிலே. எஸ் ஏசையா, ஏசையா நேசரே, அன்பு கூர்ந்தீ, ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நினைவெல்லாம் நீர்தானையா. துதிப்பாடி ஆமென். உயிருள்ள நேசிக்கிறேன், என் நினைவெல்லாம் நினைவெல்லாம் ஓரலமா துடரமா சேக்கிறே. துதிப்பாடி உயிருள்ள. ஒரே ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வைத்து, கர்த்தாவே உங்க கூட இருக்கிறது என்னுடைய பிரதான நோக்கமா இருக்கும்படிக்கு வேற எண்ணங்கள் எல்லாம் அடிபடுவதாக, வேற எண்ணங்கள் எல்லாம் அடிபடுவதாக. அப்பா, உம்மண்டை உம்மை சார்ந்து உம்மிடத்தில் எதிர்பார்த்து, கர்த்தாவே உமக்கு முன்பா எப்பொழுதும் பணிந்து, அப்பா பணிந்தவர்களின் ஆவியை நொறுங்குண்ட இருதயத்தில் அப்பா நீர் வாசம் பண்ணுகிறவர் அல்லவா. ஆண்டவரை இந்த நிலையை விட்டு நாங்க மாறிடக்கூடாதப்பா. எங்களை அப்படியே உருவாக்கி நிறுத்தும். விருப்பத்தையும் செய்கையும் எங்களில் உண்டு பண்ணுகிறவரே, உம்மோடு இருப்பதே எங்கள் ஆசையாகட்டும், அதுவே எங்கள் பிரதான நோக்கமாகட்டும். நீர் அப்படியே எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. கைகளை உயர்த்தி நேசிக்கிறே, நேசிக்கிறே, நினைவெல்லாம் நீர்தானையா.
துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. ஓ என் உயிருள்ள துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. ஆமென். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். மாலை வேளையில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர். எஸ் லார்ட், உம்மோடு இருப்பதே எங்கள் பிரதான நோக்கமாகட்டும். அதற்காக எதையும் செய்ய ஆயத்தமாக அதை செய்வதற்கான பலனை தந்தருளும். நீர் வழி நடத்தும், ஒவ்வொருவரையும் அப்படியே ஆட்கொள்ளும். கிருபை உண்டாகட்டும். தேவ கரம் கூடவே இருந்து நடத்தட்டும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.